என்ன சிந்துச்சா? எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேற. ஆபரேஷன் சக்சஸா? கோகிலா போய் சேர்ந்துட்டாளா இல்லையா? இல்ல சார். என்னதான் ஆச்சு சார்? பழம் நழுவுச்சு, ஆனா பால்ல தான் விழுகல. ஐயோ சித்தி, மேட்டர் என்னன்னு சொல்லு. பழம் பால்னு சாகடிக்காத. சஞ்சய். என்ன சிந்துஜா, மாஸ்க் எடுத்து விட முடியலையா? சார் மாஸ்க் எல்லாம் எடுத்து விட்டேன் சார், ஆனா அந்த கோகிலா சாகல. சித்தி, நீ என்ன சொட்டு நீர் பாசனமா பண்ற? மேட்டர் விட்டு விட்டா சொல்லிட்டு இருக்க. குழாயை திறந்து விட்ட மாதிரி மேட்டர் மடமடன்னு சொல்லி முடிக்க வேண்டியதா? சஞ்சய் வெயிட். நான் போய் கோகிலா முகத்துல இருந்த மாஸ்க கழட்டி விட்டேன். அவளும் மூச்சு விட முடியாம துடிக்க ஆரம்பிச்சா. ஆனா கொஞ்ச நேரத்துல தாமரை அங்க வந்து மாஸ்க சரி பண்ணி டாக்டரை வரவழைச்சு அவளை பொழைக்க வச்சுட்டா. நம்ம பிளான் எல்லாம் ஃப்ளாப், டோட்டல் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன் சித்தி? ஆனா பழம் நழுவிடுச்சுன்னு ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் நல்ல விஷயம் நடந்த மாதிரி சொன்னியே. யா, அதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடக்கத்தான் செஞ்சுச்சு. மாஸ்க தாமரை தான் கழட்டி விட்டான்னு எல்லாருமே நம்பினாங்க. டாக்டர் அவளை திட்டினாரு. விமல் நேரா வந்து ஓங்கி ஒரு அறை விட்டான். அவளும் அடி வாங்கி கண்டம் செவந்து போய் தான் வீட்டுக்கு போனான். சபாஷ் சிந்துஜா, தாமரை மேல கொலைப்பழி விழுந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க பார்ட்னர், அட்டெம்ப்ட் மர்டர்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இது கண்டிப்பா அவங்க ஃபேமிலியில ஒரு ரோல் பண்ணும். அதுக்குள்ள நாம ஒரு பிளானை நல்லபடியா யோசிக்கணும். யா கரெக்ட். அடுத்து என்ன செய்யலான்னு சீக்கிரமே யோசிக்கணும். ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. இவங்களுக்கு இனிமே ஆக்சிஜன் மாஸ்க் தேவையில்ல, நார்மல் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு மாஸ்கை கட்டிடுங்க. ஓகே டாக்டர். கோகிலா, 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 ஆல்ரைட். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க நார்மல் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இருந்தா கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். அக்கா, அக்கா நீ நல்லா இருக்கியக்கா? இவங்க இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. சரி டாக்டர். ஆனாலும் இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரி. இவங்க மைண்ட் இன்னும் ஸ்டேபிளா இல்ல, அதனால அவங்க ஷாக் ஆகுற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க, தாங்க மாட்டாங்க. சரி டாக்டர், நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே. அக்கா, நீ கண்ணு முடிச்சிட்ட, ஒண்ணும் ஆகாதுக்கா. நீ நல்லா இருக்கக்கா, தைரியமா இருக்கா? குழந்தை எங்க? குழந்தைய தாமரை வீட்டுல விட்டுருக்கா. ஏண்டா குழந்தைய நீ பாத்துக்க மாட்டியா? இல்ல அதுக்கு இல்லக்கா, குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்தா இன்ஃபெக்ஷன் ஆகும், அதுக்காக தான்க்கா தாமரை வீட்டுல விட்டுருக்கேன். குழந்தைய பாக்கணும்டா. உடனே கூட்டு வரேன்க்கா, நீங்க பத்திரமா இருங்க. நீங்க கொஞ்சம் பாத்துக்க, இந்த வந்துடுறேன். இந்த வந்துடுறேன்க்கா. அம்மாவுக்கு உடம்பு குணம் ஆயிடுச்சு, சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் உன்னை தூக்கி கொஞ்சுவாங்க. அது வரைக்கும் நீ என்கிட்ட சமத்தா இருக்கணும் என்ன?
நானும் உன்னை சமத்தா பாத்துக்குவேனா? அங்க பாரு அங்க பாரு, அங்க போலாமா? பாப்பாக்கு சாதம் விட்டு சரி, நான் ஊட்டி விடுறேன். இங்க பாருங்க, அத்தை பாப்பாவுக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. பாப்பாவுக்காக ரெடி பண்ணிருக்காங்களாம். சமத்தா சாப்பிடுவீங்களா? நீங்க செல்ல குட்டி இல்ல? அம்மா உங்களுக்கு கதை சொல்றேன், சாப்பிடுறீங்களா? சரி சரி சரி, கதை சொல்றேன். என்ன தாமரை, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? உமா எங்க அண்ணன் பொண்ணை கொஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த சந்தோஷம் எப்பவும் நிலைச்சிருக்கணும்னு என் மனசு அடிச்சுக்குது. அவ இந்த குழந்தை மேல எவ்வளவு உயிரா இருக்கா தெரியுமா? தாமரை, கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எனக்கு இந்த விமலை நினைச்சாதாங்க ரொம்ப பயமா இருக்கு. உமாவை அண்ணியே ஏத்துக்கிட்டாலும் விமல் ஏத்துக்க மாட்டாரோன்னு எனக்கு தோணுது. தாமரை, எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துதான் ஆகணும். பிரச்சனையுடைய சுவாரஸ்யமே அதுதான். உலகமே ஒண்ணு சேர்ந்து போட்டு 2 உலக போரே முடிவுக்கு வந்திருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என்ன ஒண்ணு, பிரச்சனை சரியாகிறதுக்கான டைம் நம்ம கொஞ்சம் கொடுக்கணும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இதெல்லாம் சீக்கிரமே சரியாயிரும். சரியா? சரி, நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்களே சாப்பிட்டு பழகுறீங்களா? அம்மா உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சாம். அந்த நரி காட்டுக்கு இரை தேடி போச்சாம். அதுக்கு எங்க தேடியும் இரை கிடைக்கலையா. அப்புறம் அது ஊருக்குள்ள வந்துச்சாம். நிறுத்தடி. உனக்கு எத்தனை தடவை சொல்றது, என் அக்கா குடும்பத்தை விட்டு வெளில போன? உனக்கு அறிவுன்றதே கிடையாதா? என்னாச்சு? உங்க நாடகத்தை இன்னியோட நிப்பாட்டிக்குங்க. உங்களுக்கு உமா வேணும்னா அதை உங்களோட வச்சுக்குங்க. எதுக்குங்க என் அக்காவோட என் அக்கா குழந்தையோட பழக விட்டு என் அக்கா வாழ்க்கை கெடுக்க பாக்குறீங்களா? விமல், இந்த பிரச்சனை இல்ல இன்னும் கொஞ்ச நாள் சரியா போற விஷயம். ஆனா நீங்க ரியாக்ட் பண்றதா ரொம்ப ஓவரா இருக்குங்க. எதுங்க ஓவர்? எது ஓவர்னு கேட்டேன். என் அக்கா செத்து போயிடுச்சு வந்திருக்கா, அதுக்கு நான் ரியாக்ட் பண்றது உங்களுக்கு ஓவரா தெரியுதோ? உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பத்திரமா இருக்காங்கல்ல, நீங்க நிதானமா தாங்க பேசுறீங்க. என்ன விமல்? சும்மா இருக்க பாரு. அவங்க குடும்பம் அவங்களுக்கு முக்கியம் ஆகி போச்சுல. இனிமே யாரும் தர்மகத்தா வேஷம் போட வேண்டாம். இங்க பாருமா, இனிமே அக்கா குடும்பத்தை நெருங்காத. நெருங்கன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். குழந்தைகிட்ட அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அடி குழந்தைக்கு அம்மா? என் அக்கா தானே அம்மா. என் அக்கா வீட்டுல ஒரு ராத்திரி தங்கிட்டு போனவெல்லாம் குழந்தைக்கு அம்மாவாயிட முடியாது. ஊர்ல நரி இருக்குன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க? ஊர்ல எங்க நரி கிடையாதுடி. நரி இந்த வீட்டுல தான் இருக்கு, அதுவும் நீதான். என்னைக்கு நீ ஒழிறியோ அன்னைக்கு தாண்டி இந்த குடும்பத்துக்கு நிம்மதி.
என் தங்கப்பட்ட நான் இவ்வளவு நாள் பார்க்காம இருந்துட்டேன். அம்மா என்ன பாவம் பண்ணணும் தெரியல. நீ பிறந்ததுல இருந்தே உன்னை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியாம போயிடுச்சு. விதி என்ன துரத்தி துரத்தி அடிக்குதுடா. நான் என்ன பண்றது சொல்லு. இனிமே அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பேன். என்ன என் தங்கம். சரி 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 சரி. ஆமா மாமா. என்ன சரி சரி சரி. குழந்தைய ஐசியூக்குள்ள கொண்டு வரக்கூடாது சார், இன்ஃபெக்ஷன் ஆயிரும். டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாங்க சார். தூக்கிட்டு போங்க சார். அது அக்கா குழந்தைய பிரிஞ்சு ரொம்ப நாளா இருக்காங்களா, அதான் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து. ஐயோ, டாக்டர் வந்தா ஏன் வேலை போயிரும் சார். நீங்க தயவு செஞ்சு தூக்கிட்டு போங்க. போங்க சார். சரி சரி அக்கா, குழந்தைய கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வரேன். அது வரைக்கும் வெளியில வச்சிருக்காங்க. சரிப்பா. வா சொல்லும். வா வா போங்க போங்க, மாமா கிட்ட போங்க. ஓடி சொல்லும். போங்க சார் சீக்கிரம். இதோ போயிட்டேன் சிஸ்டர். கோகிலா, how do you feeling? பெட்டரா இருக்கீங்களா? What to do? நான் சொன்னப்பெல்லாம் நீங்க நம்பவே இல்ல. நீ என்ன மூஞ்சிலே குத்திட்டு போன. இப்போ உனக்கு புரியுதா? உன்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாரு, உன்னோட உண்மையான எதிரிகள் யாருன்னு? உன்னை வெளியேத்திட்டு உமாவை உள்ள கொண்டு வந்த ப்ராசஸ் ஏதோ ஒரு நாள்ல நடந்ததுன்னு நினைக்காத. இதுக்கு பின்னாடி பல சதிகள் இருக்கு. அந்த தாமரையும் மல்லிகாவும் சேர்ந்து பல நாள் போட்டு திட்டம். நீ காணாம போன நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணி அந்த உமாவை உன் இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீ இல்லாம போனதுக்கு அப்புறம் அவங்களா ஒரு சீனை கிரியேட் பண்ணி உமா கடல்ல இருந்து ஒதுங்கி வந்திருக்கான்னு ஒரு கதை கட்டி விட்டாங்க. கோகிலா கடல்ல ஏன் போகணும், உமா ஏன் கடல்ல இருந்து வரணும், இது எல்லாம் கடவுளோட விருப்பம்னு ரைமிங்கா ஒரு கதையை ரெடி பண்ணாங்க. உன் புருஷன் பாவம், அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன்தான். ஆனா இந்த தாமரையும் மல்லிகாவும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனச கலைச்சு உமாவை அவங்க அண்ணன் வாழ்க்கையில நுழைச்சாங்க. தற்செயலா உன் குழந்தை கீழே விழுந்துச்சுமா. அம்மா ஸ்தானத்துல இருந்து ஒருத்தி பாத்துக்கிட்டாதான் குழந்தை நல்லா இருக்கும்னு டாக்டரை விட்டு டயலாக் பேசி வச்சுட்டாங்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன் புருஷனுக்கு எதேச்சியா அம்மா போட்டுச்சு. அந்த நேரம் பார்த்து மல்லிகாவும் தாமரையும் பெங்களூர்ல ஏதோ வேலைன்னு கிளம்பி போயிட்டாங்க. உமாவை உன் புருஷனோட பழக விட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உமா மேல உன் புருஷனுக்கு மயக்கம் வர வச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல உன் குழந்தைய அவங்களே ஆள் செட் பண்ணி கடத்த வச்சாங்க. உமா காப்பாத்துற மாதிரி சீன் போட வச்சாங்க. அந்த செகண்ட்ல தான் உன் புருஷன் உமா மேல அன்பானா. நீ எங்களை உன்னோட எதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உனக்கு உண்மையிலேயே உன் எதிரி யாருன்னு தெரியுமா? தாமரை, மல்லிகா, உமா, இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேரும் தான் உனக்கு உண்மையான எதிரிங்க. அவங்க விஷயத்துல மட்டும் நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா அவங்க உன்னை துரத்தி விட்டுட்டு அந்த உமாவை கொண்டு வந்து உன் வீட்டுல வைப்பாங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும், பாத்துக்கோ.
அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன் கோகிலா. ஓகே மேடம். மேடம் மேடம் நீங்க அப்படியெல்லாம் போக கூடாது மேடம். டேய் ஒதுக்கி போயிடு. ஓங்கி அடிச்சுட்டு செத்து போயிடுவேன். தள்ளு. மேடம் நில்லுங்க. அவர் உமா கழுத்துல தாலி கட்ட புருஷன். நிறுத்து. உமா கழுத்துல தாலி கட்ட அவ இல்ல நானு. ஏய் இவ கழுத்துல தொங்குறது நான் கட்டின தாலி. ஏய் இவ ஏன் முன்னாடி நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய இன்னொருத்தன் தான் முன்னாடி கூட்டிட்டு போறதா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? தாமரை தாமரை வா. அண்ணி அண்ணி உமாவை கூப்பிடு. கூப்பிடு. உமா நீங்க முதல்ல கேஸ் ஆஃப் பண்ணுங்க அண்ணி. எங்கேயோ தொலைஞ்சு செத்து போயிட்டேன்னு நீங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தேன்னா